ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு நம்ம வந்து கிரைண்ட் அடித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிகரமாக அந்த கிரைண்டுக்கான ஒரு பூர்த்தி இன்னும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸி போயிடும். அதுக்கு முன்னாடி கேமில் போயிடுறோம் ஒரு நிமிஷம். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிச்சு, அதே மாதிரி தலைவலி, அந்த காரணத்துக்கு அது போட முடியல. ஸோ அதனால் இப்போ போட்டுருவோம். அதுக்கு பதிலாக அதாவது போட்டிருக்கலாம், பட் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் வந்து இது கொடுக்கல, வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் எடுக்க மறந்துட்டேன். அதே மாதிரி வீட்டில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, ஸோ ரொம்ப நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது. அந்த ஒரே ஒரு கணக்கு தான் வீடியோ போட்டு இருக்குங்க. ஸோ ஆஃப்லைனில் அதுக்கு பதிலாக கிரைண்ட் அடிச்சிட்டேன். ஆஃப்லைனில் கிரைண்ட் அடித்து 651 லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே இன்னைக்கு 700 எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் போகலாம், இல்லைனா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 675 அந்த ரேஞ்ச் அடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன், யாருங்கன்னு தெரியல. ட்ராகன் ஃப்ரூட் யூஸராக இருந்தால் நான் காலி. ஃபால்கன்னு நினைக்கிறேன், சவுண்ட் அப்படி தான் இருக்குது. எஸ், ஃபால்கன் தான். ஏன் இவனுங்க மட்டும் அடிக்கிறேன்னா, இவனுங்கிட்ட தான் எனக்கு லைட் இம்யூனிட்டி பவர் இருக்குது. ஐ மீன் எலமெண்டல் இம்யூனிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, அந்த பவர் இருக்குது. அதனால தான் அடிக்கிறேன். அது முன்னாடி அவனை போய் அடிச்சுட்டு வந்து ஏன் நம்ம இங்கே வந்து இவன் கிரைண்ட் அடி விட மாட்டான். அது ஒரு கடுப்புன்ற காரணத்தினால் அவன் வச்சு போட்டுருவான். பிபிபி பியான் பண்ணிட்டு வந்தானா அவன் சாவடிக்காம விட மாட்டேன். இது வேறு ஒன்று, இப்போ தான் புதுசாக அமுக்க வேண்டியதை தான் அமைக்க இருப்பேன். நான் வேறு போயிட்டேன், லெவல்னே தெரியல. டேய், எனக்கு இங்கே வேலை இருக்குடா, நீ வேறு எங்கேயாவது போய் அடிச்சுக்கூடா, கிரைண்ட் அடிக்கிறேன்டா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓடிப்படா. சரி, சொல்லினே அந்த கிரைண்ட் அடிக்கும் போது இது பண்ண சொல்லினேங்கிறேன். குரு வந்து இது பண்ணுகிறான் ஈசான், அங்கே முஸ்ஸா இங்கே வந்துக்கிறான் போயிட்டே வரேன். இங்கே நாங்கள் என்ன வேலை வரோம் வந்து மீன் பேட்டரி ஆடுறியா, மீனை வச்சு வேட்டை ஆடுறியா, பூட்டை ஆடுறியான்றோம். இன்னும் வேறு ஒரு வேகத்துன்னு வரும். வேலி கேப்டன் போகலாம், அது ஒரு கடுப்பு கேஸ். அங்கே போகலாம், இங்கேயாவது நான் கிரைண்ட் வச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி வீடியோ கத்தியிருப்பேன், கொஞ்சம் மன்னிச்சு, தெரியாமல் கத்திட்டேன். எப்பா அடி, நான் இங்கே கிரைண்ட் அடிக்கணும்டா, போட வேறு எங்கேயாவது. நீ வேறு சர்வர் ஆஃப் பண்ணிட்டு போயேன்டா. திருப்பி இங்கே வரான் பாரு. நான் கிரெடிட் எப்படி தான் பார்த்துன்னு போவேன். உனக்கு வேணா அந்த சைட் போய் கிரைண்ட் அடி மூட்டு.
கடுப்பேற்றுறாமல் இதாடாங்க ரொம்ப. பேசாமல் நம்ம சர்வர் ஆஃப் பண்ணுறோம். ஓகே விடுங்க, நம்ம ஆஃப் பண்ணுறோம். ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. வீடியோவில் கத்திருப்பேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா கடுப்பேற்றிட்டான் போயிட்டே வேறு. இன்றைக்கி வந்து நம்மளோட டார்கெட் வந்து டேரக்ட் 700, இதெல்லாம் வந்து 675 அடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு கூட அடிச்சது. சரி, மணி 6 ஆயிடுச்சு. நம்ம 6:30க்குள்ளேயே வந்து 700 அடிக்க முடிஞ்சால் நான் வந்து இன்றைக்கே அந்த செகண்ட்ஸி போயிடுறேன். அதுக்குள்ளே அடிக்க முடியலைன்னா நம்மளால் முடியாது. ஏன்னா படிக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸாமை வச்சு சாவடிக்கிறானுங்க மக்களே. ரொம்ப கடுப்பாகுது. அடங்கியாமல் கேலி கேப்டன்ஸ் ரெயின் அடிக்கிறான்றீங்களா? நேரம் வச்சுருவாங்க. ஏன்னா 2 பேரும் என்ன எவ்வளோ எக்ஸ்பி டிஃப்ரென்ஸு. அவனுக்கு ரொம்ப தூரமாக வேறு இருக்கானுங்க கைஸ். அதுதான் இங்கே பிரச்சனையே. கிட்டே இருந்தால் விட பரவாயில்ல. இப்போது இவனுங்களை இங்கே வச்சுட்டு, அதாவது கேலி கேப்டன்ஸ் இங்கே வச்சுட்டு இவனுங்களுக்கு அங்கே வச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து ஸ்கைலைன்லேயே வந்து 650 எடுத்துகிட்டு வந்துடுவேன். கேலி கேப்டன்ஸி எந்த இதில் இருக்கானுன்னா, இதுலேருந்து ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த சைட்லேருந்து ரைட்டில் போனால் ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜிலேருந்து சுற்றிக்கிட்டு அடுத்த பிரிட்ஜ் போகணும். வீடியோ லென்த்தாகவும் வரலாம், இல்லை ரொம்ப ஷார்ட்டாகவும் வரலாம். இப்படியே சொல்லிடுறேன். ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். இந்த பிரிட்ஜ் இருக்கா, இதுக்குள்ளேயும் புகுந்து இங்கே வந்தால் தான் அவனை இருப்பாங்க. ஃப்ரூட்டு என்ன ஃப்ரூட்டு? சாக் ஃப்ரூட்டு. அதே மாதிரி உன்கிட்ட ஆக்கி வேறு இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்குது. எது இருக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதுவே இருக்குது. இந்த ஒரு மிஷின் மட்டும் இங்கே பண்ணுவோம். அதுக்கடுத்த மிஷின் அப்படியே வந்து அது என்னடா அதேமாதிரி ஒன்று 9 பேரை ரெடினுமா இஞ்சி கிருஷ்ணகிரி. 9 பேர் அடிக்கணுமா மக்களே? ஒம்பது பேர் அடிக்கிறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னும் வேறு 6 வேறு வச்சுக்கிறானுங்க சைடு. இன்னும் 2 பேர் அடிக்கணும். ஒரே ஒருத்தனை மட்டும் அடிச்சுட்டு இங்கே வாடா, சீக்கிரம் வாடா எப்பா. கிளம்பிட்டான். ஒருத்தனை அடிச்சுட்டு அங்கேயே போயிடும். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் லெவல் தர போகிறானுங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தேவைப்படுற எக்ஸ்பியும் வந்து 5000 கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது வேறு பயங்கரமாக தான் இன்னைக்கு. கரெக்டாக போயிடும் வந்துடலாம். இல்லையா?
அடிப்போம். இவனுங்களே அடித்து எவ்வளோ விளாட முடியுதோ வருவோம். செகண்ட் சீப்பே போக முடியுதுன்னா சூப்பராக இருக்கும். பயங்கரமாக லேக் ஆகுது. கொஞ்சம் ஃபுல்ஸில் சர்ச் பண்ணுமோ. கிரைண்டை ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வேண்டியதாக இருக்குதுப்பா. இறங்க யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆக்சுவலி நான் வந்து ஸ்டாச்சு தான் ஃப்ரூட்ஸை தான் ஸ்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ அது தெரியும். ஒரு லெவலில் ஏற்றலாம். 660 வந்துடும். சைபாருக்கு ஆச்சா ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பி கிடைக்கும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் சைபாருக்கு அடிச்சுட்டு அதுக்கடுத்து திருப்பி நாங்கள் தான் வந்து கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ் ஆப் பண்ணி அடிக்கலாம். சர்வர் ஆப் பண்ணி அது பிரச்சனை இல்லை. பட் அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கிரைண்டை ஸ்லோ பண்ணி வைக்கிறோம். நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கோடு வேறு இல்லை கைஸ். இது மாதத்துக்கு ஒரு கோடு விட்டா எப்படிங்க? இருக்கிற எல்லா கோடையும் போட்டு நான் எத்தனை வைக்கும். இன்னும் 15 லெவல் போகணுமா? ரொம்ப கஷ்டமாப்பா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போதைக்கு வீடியோவில் வேணால் 675 எடுத்துடலாம். ஆஃப்லைனில் நான் வந்து கிரைண்ட் அடிச்சுட்டு செகண்ட் சீப் போயிட்டு ஆனால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஆனால் வீடியோலேயே 700 அடிச்சு ஆஃப்லைன் வீடியோலேயே 700 அடிச்சுட்டு பாஸை கிரைண்ட் பண்ணி பண்ணலாம் ரொம்ப டைம் இல்லை. அதனால் நான் வந்து உங்களுக்கு பேச ஒரு 675 மட்டும் அடிச்சிடுறேன். ஆனால் செகண்ட் சீப் போகிறத வேணால் வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைனா வந்து செகண்ட் சீப் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணுவேன். பார்ப்போம் எப்படி போதும். ஆனால் போகிறத பொறுத்து தான் இருக்குது. 630 அடிக்கணும் 700. இல்லைனா வந்து 675 முடிச்சிடும். இதில் ஆடுறத பொறுத்து தான் இருக்குது. எங்கடா நான் அடிக்கவே இல்லைடா இதில். எப்பா நான் 13 லெவல் அடிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ ஸ்லோவாச்சுண்ணா நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் பண்ணிட்டேன். ஆனால் லேட்டாக தான் வரும். இது பிளாக் ஃப்ரூட்டோட இதுவா? இது என்னோடய ஃபோன் இப்படி இருக்கா தெரில. இல்லை ஒய்ஃபை ஸ்லோவாக இருக்கா? என்ன கருமனே தெரில. ஏன்னா இந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? 15 நிமிஷம் போயிடுச்சு. போய் ஒரு மணி நேரம் கேட்குறேன்.
எப்படி இருந்தாலும் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் வரும், அதாவது ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும் இவங்க அடிக்கிறதுக்கும் கேலி கேப்டன்ஸா அவங்க அடிக்கிறதுக்கும். ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட் ஒரு சீரியஸாகவே போட்டுடலாமான்னு சொல்லுங்கள், ஆனால் போட்டுடலாம். ப்ளேலிஸ்ட்டு கூட ஆட் பண்ணிடலாம் அந்த கேம் மொத்தமாக முடிச்சிட்டோன்னா. ஆனால் ஆக்சுவலி இது வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும், ஏன்னா அப்டேட் விட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு இது நம்ம காதில் வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்டு தான் எனக்கே சொன்னேன், ஏன்னா நானும் ஆக்சுவலி விளாட்னேன். நான் வந்து ஒரு 2066 வரைக்கும் தான் போனேன் பழைய அக்கௌண்ட்டில். கேஓதம்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதில் வந்து 2066 வரைக்கும் தான் போனேன், வேறு எதுக்குமே போகல. ஸோ அதுலேயே நான் வந்து எல்லாம் கிரைண்ட் அடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இடி ஃபுட்டு எடுக்க வேண்டியது எடுத்துட்டேன். பட் அப்போது வந்து மேக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 2600 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தான் எனக்கு தெரில. நல்லா போனேன். $6 எனக்கு தெரிஞ்சு நம்ம 675 போயிடலாம், 700 தான் டவுட்டு. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:17 ஆயிடுச்சு. 23 நிமிஷமா 13 நிமிஷம் 13 நிமிஷத்தில் எப்படி போகிறதுன்னு தெரில. சரி, இந்த மாதிரி அடித்தோம்னா கொஞ்சம் கிரைண்ட் ஃபாஸ்ட்டாக அடிக்கும்னு தான் நினைக்கிறேன். அதாவது அவனுங்களை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா. நான் அப்போ தான் வந்து செகண்ட் சி போகிறது வீடியோ எடுக்க முடியும், இல்லைனா வந்து 675 வரைக்கும் தான் எடுக்க முடியும். லைட் ஃப்ரூஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 285 போயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஸ்டெக்கு, சரியான ஸ்டெக்கு. இல்லைங்க அவங்க சொன்ன மாதிரி ஏரையும் ஆஃப் பண்ணிட்டேன், பாஸ் மோடும் போட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ ஸ்டிக்கு லைட் ரே போடும்போது செகண்ட்ஸ்லாம் போனால் எந்த அழகில் இருக்க போதும், ஃபோன் தாக்கு பிடிக்குமா இல்லை பாதி ஏற்றுக்க மாட்டேங்குமான்னு தெரில. இதுக்கு அடுத்ததில் தான் எனக்கு தெரிஞ்சு 2 லெவல் வரும். நான் இப்போ 2 லெவல் தான் வரேன், இப்போ 2 லெவல் தான் தான் இப்போ ஒன்றரை பேருக்கு 20 நிமிஷம் போட்டுருக்கோம். ஆக்சுவலி லைட்டில் ஒரே ஒரு பிரச்சனை, லைட் இந்த மாதிரி M1 வச்சுருக்கிற ஃபுல்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை, நாக் பேக் அதிகம். ஒரு 1 2 3 அதுக்கு அடி நான் ஆச்சுன்னா அவன் பின்னாடி போயிடும். லெவல் போனோம்.
5 லெவல் போயிட்டு, அதாவது 6:30 ஆகிறதுக்குள்ளே என்னால் எவ்வளோ கிரைண்ட் அடிக்க முடியுமோ அடிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 675 ஈஸி தான். இப்போ 9 நிமிஷம் தான் வச்சிருக்கு. 9 நிமிஷத்துக்கு 675 எடுத்துருவேன். எடுத்துருவேன். 675 பிரச்சனை இல்லை. 700 கொஞ்சம் டவுட். ஓகேங்களா? நான் கிரைண்ட் அடிக்கிற மாதிரி ஆச்சுன்னா 675 எடுத்துருவேன். என் கிரைண்டுக்கும் மற்றவங்க கிரைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, என் கிரைண்டில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு பிடிக்கணும். மற்றவங்க கிரைண்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து காமாக இருக்கணும்னு பார்ப்பான். நான் வந்து போட்டு பட்டு பிட்டுன்னு எடுத்தேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோ ஏன் ப்ரோ போடுறதே இல்லை அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர்லேயும் புஷ் பண்ணணும். அது வேறு. ஓகே, பண்ணலாம். நாளைக்கு போடுறேன் அந்த வீடியோ, ஃப்ரீ ஃபயர் வீடியோ. ஓகேங்களா? நாளைக்கு 2 வீடியோ போடுறேன். ஓகே, காலையில் வர வீடியோ வந்து ஃப்ரீ ஃபயர் பற்றி போடலாம். இல்லைனா மத்தியானம் வர வீடியோ வந்து ஃப்ரீ ஃபயர் பற்றி போடலாம். வேறு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சர்ச் போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ரொம்ப டைம் எடுக்குது. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது கேம் விளாட்றது நீங்கள் சொல்லலாம், கேம் விளாட்றதே ஒரு டைம் வேஸ்ட் தானே, அதை உட்காந்து ஏன் விளாண்டுக்கிறீங்கன்னு கேட்கலாம். யூடியூப் சேனலுக்கு கேம் இல்லாமல் எப்படிங்க? அவன் ஜாயின் ஆகிறான், வெளியே போகிறான், ஜாயின் ஆகிறான், வெளியே போகிறான். என் ஃப்ரெண்டு தான் இங்கே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவோம். இங்கே உள்ளே இருக்கான். இப்போது ஜாயின் ஆகிட்டான். இது ஆகலை. எவ்வளோ பவுண்ட்ரியில் இருக்கேன்னா 3,28,000 இருக்கேன். இல்லை, இங்கேயே 2 பேரும் சேர்த்து வச்சு முடிச்சு வச்சுருங்க.
அவ்வளோதான் கைஸ், சூப்பர் கைஸ். நேரம் நேரம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணுவோம். சைபாக இருக்குங்கண்ணா இருக்கான். ஏய் யாரா இவனா? அந்த மூவ் போட்டான் இவனா? அது ஃபால்கான் வச்சுருக்கான் போட்டான்னு நினச்சாங்க. சாரி, ஈகிள் ஃபுட் வச்சுக்கிறோம் போட்டான்னு நினச்சேன். இவன் இந்த மாதிரி மூவ் போடுவானா? அப்போ இவன் என்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். என்ன சிப்பி போடுறான்? அவரு டே 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 நவுந்தண்டா நானே. நல்லா வருது. இந்த ஃபோனை தூக்கி போட்டு வச்சுதாமான்னு இது அவ்வளோ லேக் ஆகுது. ஒரு நார்மல் கேம் இது, இதை தாக்கு பிடிக்க முடியல. டே சரி லேக் ஆகுதுடா. சனியன் பிடிச்ச ஃபோனு ஒன்றா வச்சுக்கிறதுக்கு எப்படி காலாங்கல்ல போட்டாலே நான் பச்சம்பளம் வாங்கி போட்டு போயிடுவேன். லாப்பி நான் ஃபுல் ஹெல்த்துக்கே வந்துட்டான். சூப்பர். இன்னும் போட்டு போகலான்னு போக போகிறான். அது தாங்காமல் இந்த ஃபோன் சேர்த்து போக போகுது. கூல் டவுனே நம்ம ஸ்பேம் பண்ணே இருப்பான் போல. இந்த நாசமாக போனாங்க. இவனுங்க வேற இப்போதான் எடுத்துட்டு வரீங்களா? பெயின் பிரேசஸ் ஃபார் இம்பேக்ட் இன் 2 minutes தான். அவரா எப்படியவா ஓடி அடிக்கிறதுக்குன்னு நினச்சேன். செத்துருவேனே, செத்துட்டேன். லைஃப் ஆயிடுச்சா? சூப்பர். இதான் எதிர்பார்த்தேன். ஏய் கண்ணை முன்னாடுறா வேப்பா. இப்போ மாறாமல் இருந்தால் சரி, சந்தோஷம். ஏய் நீ வேற ஏன்டா அந்த நான் ஸ்பேம் பண்ணேன் நாசமாக பண்ணுவேன்னு போட்டு நேரான்டா அதை. பா டேய் 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 நான் அங்கே போடுறேன். நான் இங்கே வர எப்படா சாவேன் நான்? பாடி மூவ் போட்டு தான் தொலைண்டா. எப்பவுமே போட்டு விடா. இப்போ போட்டால் என்னடா உனக்கு நோவுதா? டேய் 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 கடுப்பேத்துறீங்கடா. எங்கேயோ இந்த பவுண்ட்ரி எங்கேயோ எடுத்துட்டான்டா. அப்பா அந்த ஃபோனை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. காலங்க போடுறேன். இது புது ஃபோன் ஆகும் ஃபஸ்ட்டு.
இப்போ அவனை வச்சா வேறு இன்னொருத்த வருவான், அவன் போட்டு பொழப்பொழன்னு பொழப்பான் அவன். ஆறு இருக்கணும். நினச்சேன் இப்போ போட்டுருவான் நினச்சேன். உன்னை ஒரே வாட்டி அடிச்சுட்டு முடிச்சுதான் ஈஸ். ஐயோ உன்னை ஒரு வாட்டி அடிக்கிறதுக்கு எங்கே நாக்கு தகுது. ஒரு நூறு மிஸ் ஆயிடுச்சு அடி. ஐயோ தத்து நடந்தெடுத்து. சரி ஓகே கைஸ், இதோட நாளைக்கு வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.